Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Buyers, 1ஆம் தேதி ஒரு போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு, என்னென்ன பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்து வீக்கோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முயற்சி பண்ணியிருக்கு. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நம்ம இடத்துக்கு வந்து ஒரு புட்டுக்கு ஒரு ஆப்ஷனோ இல்லை பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஆப்ஷனோ இருக்குன்னு. ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஸோ இதை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, பட்ஜெட் நல்லாயிருக்கும், மேலே போகும்னு நினச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தகுதியான இடம் வந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் உங்களை கையை பிடிச்சி கூட்டு போய் வெளியே விட்டுரும். இதை நல்லா அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு 1ஆம் தேதி எந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சேம் பிரேக் அவுட், சடன் ஃபால் அவுட், அகைன் லிக்விடியை ஸ்டாப் பண்ணி மேலே போயிருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லிக்விடி பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகும்ட்டு. ஸோ இந்த ரிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு டீசென்டான ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து 31ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் ரிசல்ட். நம்ம ரொம்ப எப்பவுமே ரிப்பீட்டடாக சொல்கிறதா தான் நம்ம இடத்துக்கு வந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், அதை தான் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். இது அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து சஸ்டைனாக மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். மார்க்கெட் கண்டினியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரே விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக்க முயற்சி பண்ண எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக கூட்டு போய் மார்க்கெட் உங்களை வெளியே விட்டுரும். ஸோ முன்னாடியே நம்ம பிளான் பண்ணுறோம் எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணும்னு. அந்த ட்ரேடு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, 3ஆம் தேதியோட மார்க்கெட் எப்படி இருக்க போது, எங்கே ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். டேவோட லிக்விடிட்டி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் அதை ரெகுலராக ப்ராக்டிஸாக எல்லா வீடியோஸும் சொல்கிறேன், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்கிராப்பிங்குமே ஒரு ட்ரேட் நடக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கூட பண்ணலாம், ஒரு கண்ணு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கங்க. அதர் தான் நம்மளால் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் ஜெயிச்சு நிற்க முடியாது. ஸோ வீக்கெண்ட் டே, இது வந்து வீக்கோட ஃபர்ஸ்ட் டேவாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் மார்க்கெட். ஓகே, இதுதான் வந்து டேவும் வீக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ வீக் வந்து நம்ம சேம் டே அண்ட் வீக் தான். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஸோ R1 23,647, R2 23,792, இதுக்கப்புறம் S1 23,355, ஆக்சுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சேம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும். பிரேக் அவுட்டுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மிங்கிற மாதிரி இருக்குது. வைட் ரேஞ்சுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் மொமெண்டத்துக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம திரும்ப சொல்கிறது, நம்ம லைனுக்கு வந்தால் ட்ரேட் பண்ணணும். சரி, சப்போர்ட் 2 வந்து 23,208. சூப்பர், அவ்வளோதான். ஸோ இதான் நம்ம ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு வந்தால் ட்ரேட் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்கு வந்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும், பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு நாளைக்கு வந்து எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றத தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து எப்பவுமே ஒரு கண் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் வந்து நாளையோட லெவல்ஸ். அதாவது 23,647, 23,792 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 23,55, 23,208 சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் பண்ணும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு. ஸோ பேங்க் நிஃப்டி லிக்விடிட்டி ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ டே வீக் ரெண்டுமே ஒன்றுன்றதாயிடுச்சு. ஓகே, வரைஞ்சிட்டோம். வீக்கு தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், இங்கே இருந்தால் நமக்கு ரிவர்ஸ் நடந்திருக்கும், அதனால தான் இதை சொல்கிறோம். இதுதான் வீக் அது. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நிஃப்டியில் நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரில. சரி, ஐவி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஐவி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கு வால்டைல்குள்ளே போகிறதுக்கு மார்க்கெட் இருக்குது. ஐவி பெருசாக வந்து மார்க்கெட்டில் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. 11, 15 பிலோ 15 இருக்குது.
ஸோ மார்க்கெட்டில் பெருசாக ஆர்வம் இல்லாத மாதிரி தெரியுது, பார்க்கலாம். ஆனால் நம்ம லைனுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்க, நிச்சயமாக டீசெண்டான ப்ராஃபிட் இருக்குன்றத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு ரிவர்சபிளோ ஒரு பிரேக் அவுட்ஸோ கிடைக்கும்போது ட்ரேட் எடுக்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களை 4ஆம் தேதி ப்ரீ அண்ட் போஸ்ட் மார்க்கெட்டில் சந்திக்கிறேன். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. வணக்கம்.